ரொம்ப ஈஸியாக செய்யணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் முட்டைக்கோஸை நம்ம 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக எடுத்து அது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் 2 விசில் விட்டு வேக விட்டு எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 விசிலுக்கு வேக விட்டு எடுங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை திறக்கணும். பாருங்கள், நல்லா விசில் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வாசனைக்காக கொஞ்சமாக கட் பண்ணி கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நார்மலான கடலை எண்ணெய் தாங்க. இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைட்லேயே இந்த சைடு சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ குழம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு இந்த மாதிரி எடுங்க. நல்ல சூப்பரான அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சுட சுட சாதத்தோட இந்த முட்டைக்கோஸ் குழம்பை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே அந்த கடலைப்பருப்பு வாயில் கடிப்படும் போது அதுவும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், ஒரே ஒரு குக்கர் போதுங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான, அதாவது நீங்கள் சோம்பேறித்தனமாக யோசிக்கிற நேரத்தில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையான இந்த குழம்புக்கு சைடிஷே தேவையில்லைங்க. அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஊறுகாயும் இல்லைன்னா அப்பளம் வச்சுக்க பாருங்கள். அந்த அப்பளத்தை இதில் தொட்டுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தாங்க இது. இதை நீங்கள் பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்பளத்தையும் நல்லா இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அருமையான இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.